பகிர்வு குழும நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நாம் விருப்ப புத்தக கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இந்த கூட்டத்திலே. ஏன்னா நிறைய புத்தகங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10-11 புத்தகங்கள் வந்தது. எல்லா வகையான புத்தகங்களும் இதிலே வந்திருக்கிறது. சுயசரிதை, பொதுக்கட்டுரை, நாவல்கள், அனுபவ பகிர்வு என்று பல தர புத்தகங்கள் வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னொரு எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்னன்னா, எப்ப பார்த்தாலும் நான் மட்டுமே ஒரு பெண்ணாக இருந்தேன். இன்னைக்கு என்ன சேர்த்து ஒரு 4 பேர், அவங்க சுகுமாரி, செலின் மேரி, கீதா சங்கர், அப்படி நிறைய பேர் புத்தகங்கள் கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒவ்வொருவரையும் உங்களுடைய விருப்ப புத்தகங்களின் கருத்துக்களை பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொருவரும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ள, மேக்சிமம் ஒரு 8 நிமிஷத்துக்குள்ள உங்களுடைய உரையை முடிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் டாக்டர் பெரியதுரை, அந்த தம்பி பெரியதுரை துப்பட்டா போடுங்கள் தோழி அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுப்பு பகிர்ந்திருந்தார். அதை நான் படிச்சேன், ஒரு முன்னுரை மட்டும் படிச்சேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. எஸ்பெஷலி அந்த ட்ரெஸ் கோடு, பெண்கள் இருக்கிற ஆடைகள்ல பாக்கெட் வைக்கிறது இல்ல அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி, அப்புறம் இப்போ நைட்டில சாரீல எல்லாம் பாக்கெட் வச்சது வந்துச்சுன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த புத்தகம் படிப்பதற்கு மிகவும் ஆர்வத்தை தூண்டுவதாகவும் சுவையாகவும் இருந்தது. தம்பி பெரியதுரையை தன்னுடைய கருத்துக்களை அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து பகிர்வு வாசகர் வட்ட தோழமை உறவுகளுக்கு என்னுடைய மாலை வணக்கம். இன்றைக்கு நான் பேசக்கூடிய புத்தகம் ஒரு கட்டுரை தொகுப்பு. கீதா இளங்கோவன் எழுதிய துப்பட்டா போடுங்க தோழி. அது முகநூல் பக்கங்களில் இருந்து தொகுக்கப்பட்ட கட்டுரை. இவங்களை எனக்கு எப்படி அறிமுகம் அப்படின்னா, தாமு ஏசா, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் மூலமா நிறைய அவங்களுடைய முகநூல் பக்கங்களை தொடர்ந்து பின்தொடர்றதுனால அவங்க எனக்கு அறிமுகம். அதை தாண்டி இவங்க சுகிர்தா ராணி, இவங்க போன்ற முற்போக்கு எழுத்தாளர்களோடு இருந்ததுனால அவங்களுடைய முகநூல் பக்கங்கள் எல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கிறதுனால இவங்க எனக்கு தெரியும்னா ஒரு எழுத்தாளரா தெரியும், அறிந்திருக்கிறேன், அவ்வளவுதான். அடுத்து அதை தாண்டி பெரிய அளவுல அவங்கள பத்தி நிறைய எனக்கு சொல்ல தெரியல. அது அந்த கட்டுரை தொகுப்புகள், அவங்க முகநூல்ல எழுதின அந்த கட்டுரை தொகுப்புகள் எல்லாமே ஒரு அந்த பப்ளிகேஷன் எனக்கு இப்போ உடனடியாக நினைவில்லை. அவங்க இதை ஒரு கட்டுரை தொகுப்பா போட்டிருக்கிறாங்க. அதைத்தான் நான் இங்க பகிர்ந்து இருக்கிறேன். வேற பொதுவா இவங்க ஒரு முற்போக்கு எழுத்தாளர் அப்படிங்கிறது இடதுசாரி இயக்கங்களோடு இணைஞ்சு பயணிக்கக்கூடிய ஒரு முற்போக்கு எழுத்தாளர். அதே மாதிரி இந்த புத்தகத்தை பத்தி கொஞ்சம் தொடக்கத்துல ஒற்றை வரியில சொல்றதா இருந்தா, இதுக்கு முன்னாடி நம்ம அந்த தமிழ் செல்வன் அண்ணனுடைய பெண் என்ற ஒரு கற்பிரம், அதனுடைய நீட்சி அப்படின்னு தான் நான் அதை யோசிச்சேன். அது அதனுடைய தொடர்ச்சியா தான் இருக்குமோ. ஏன்னா அதாவது இது மாதிரியான முற்போக்கு சிந்தனையாளர்கள்லாம் பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படித்தான் ஒரு யோசிப்பாங்க. ஒரே மாதிரியான சிந்தனைகள், ஒரு முற்போக்கு சிந்தனைகள் அப்படிங்கும் போது சிந்தனைகள்ல ஒரு எந்த தடுமாற்றமும் இருக்காது அப்படிங்கிறதுனால அப்படி பார்த்தேன். அதனால இந்த இதை நான் அறிமுகம் செய்யறேன். நான் முழுமையா நான் படிச்சுட்டேன் ஏற்கனவே, இப்போ இல்ல முன்னாடியே கொஞ்சம் படிச்சுட்டேன். அதனால நான் அதை பற்றி பேசலாம் இருக்கு. பொதுவா மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று அறிந்த இறைவன் ஆதாமுக்கு ஏவாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை துணையா கொடுத்தான். மதங்கள் அதே மாதிரி, இந்து மதத்தை எடுத்துக்கிட்டேன்னா பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டா அப்படிங்கிறது, அப்படி ஒவ்வொரு மதத்திலையும். அதே மாதிரி இஸ்லாத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெளியே வரக்கூடாது, பள்ளிவாசல். அப்போ மதங்கள் எந்த காலகட்டத்திலையுமே பெண்களுக்கு ஒரு விடுதலை அளிக்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுக்கப்புறம் சமூகம், அதாவது சமூகம் அப்படிங்கிறது முதல்ல நான் மதத்தை சொல்லிடுறேன். மதத்துக்கு அதுக்கப்புறம் சமூகம். மதத்தை அடிப்படையாக கொண்டுதான் சமூக கட்டமைப்பு அப்படிங்கிறது இப்போ அப்படித்தான் அமைக்கப்படுது. சமூகம் ஒரு முன்னாடியே இருந்திருந்தா கூட மதங்களை இப்போ எல்லாமே மதங்களை அடிப்படையாக வச்சுதான் சமூகம் கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளோடு இந்த கட்டுரை, இவங்க எழுதியிருக்கிற எல்லா கட்டுரைகளும் பேசப்படுது. அப்போ மதங்களே பெண்களை எந்த சூழ்நிலையிலும் அவங்கள உயர்வா பேசி அவங்க எல்லாத்துக்கும் நீதான் ஆறுதல், நீதான் அன்பு, நீதான் எல்லாம், இந்த உலகத்துல எல்லாமே நீதான், நதிக்கு உன்னுடைய பெயர் வைத்திருக்கிறோம், கடலுக்கு உன்னுடைய கடல் நீதான், நிலம் நீதான், அப்படி எல்லாமே பெண்களை ஆக்கி அவங்கள
அதாவது அவங்கள உச்சி முகர்றது மாதிரி முகர்ந்து எல்லா சூழ்நிலையிலும் பெண்களை இந்த சமூகம் தொடர்ந்து அடிமைப்படுத்தி வந்திருக்கிறது, அதை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத தான் இந்த எல்லா கட்டுரை இதுல உள்ள அத்துணை கட்டுரைகளுமே அதைத்தான் தொடர்ந்து வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு கோணங்களில் அணுகி இருக்கின்றன. அப்படித்தான் நான் இதை சொல்லணும். முதல்ல வந்து அவங்க தொடக்கத்திலேயே ராதாக்கா பகிர்ந்துட்டது சொன்னது மாதிரி அந்த ஆடை அப்படிங்கிறது தான். ஆடை அப்படிங்கறத வச்சு நீ வந்து இப்படி போட்டா இப்படி இருக்கும், இப்படி போட்டா இப்படி இருக்கும், நீ உடலை மூடிக்கோ, உடம்ப வந்து டைட்டா போடக்கூடாது, டைட்டா போட்டா இன்னும் கவர்ச்சியா தெரிவ அப்படிங்கறதுலாம் ஆடையிலேயே அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு சுதந்திரத்தை பறிக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. அதை முதல்ல தொடக்கத்திலேயே அவங்க சொல்றாங்க, ஆடை வந்து இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கறது வந்து குழந்தைங்களுக்கு இப்படித்தான் இருக்க, டிஷர்ட் நீ போடக்கூடாது, இது போடக்கூடாது. ஏற்கனவே தமிழ் செல்வன் எழுதிய அந்த பெண் என்ற கற்பகத்துல தொடக்கத்திலே அதையும் அவர் சொல்லியிருப்பார். அதை தான் இங்கேயும் அவங்க அழுத்தமா பதிவு செய்யறாங்க. அதுக்கப்புறம் பெண் அப்படிங்கிற பெண் அப்படின்னு அப்படியே சொல்றாங்க, பெண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, நீ ஒரு பெண், எல்லா இடத்துலயும் நீ ஒரு பெண், நீ ஒரு பெண், நல்ல இடத்துலயும் சரி, ஒரு மங்களகரமான இடத்துலயும் நீ முன்னாடி போ. அதே மாதிரி வெளியே நீ ஒரு விடுதலை உணர்வோடு நீ போகணும், நீ ஒரு பெண், நீ அந்த இடத்துல அவள் நிக்க கூடாது, நின்றுக்க கூடாது. ஒரு பெண் அப்படி அந்த இடத்துல நீ நின்றுக்க கூடாது, நீ நிக்க கூடாது, நீ அந்த இடத்துக்கு போக கூடாது அப்படிங்கிறது. அடுத்தபடியா முக்கியமா சொல்றேன்னா குடும்ப பெண் அப்படின்னு அடுத்த கட்டுரையில் சொல்லலாம். குடும்ப பெண் அப்படிங்கிறது, குடும்ப பெண், ஒரு குடும்ப பெண் இப்படி பண்ணுவாளா, ஒரு குடும்ப பெண் நள்ளிரவுல அங்க போவாளா, ஒரு குடும்ப பெண் ஒரு கணவனை மதுக்கடையில இருக்கிறான் அப்படிங்கிற கணவனை போய் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஒரு பொண்ணு போனான்னா, அவ்வளவு பேர் ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல உன் வீட்டுக்காரனடி போய் ஒரு குடும்ப பொண்ணு அவளை போய் தட்டி இழுத்துட்டு வரவளா, அப்போ நீ என்ன பொண்ணு, நீயும் அவனு மாதிரி தானே அப்படின்ற மாதிரி. அப்போ கணவனை ஒரு பொது இடத்துல இருந்தா தன்னுடைய கணவனை உரிமையோடு அழைக்க கூடாது, குடும்ப பெண் குடும்ப பெண் குடும்ப பெண், நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படி அந்த வார்த்தையை சொல்லியே ஒரு பெண்ணை குறிப்பா அப்படி அடிமைப்படுத்துறது. அதுக்கப்புறம் முக்கியமா சொல்ற அழகு, பேரழகு, நகைகள் இதெல்லாம் போட்டுட்டு நீ பேரழகி, அழகா இருக்கிற அழகா இருக்கிற அழகா இருக்குன்னு அந்த நகைகள் போன்றவற்றெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீ வெளியே போக கூடாது, நகை அணிஞ்சிருக்கிற, இப்ப நிறைய நகை அணிஞ்சிருக்க, வெளியே போக கூடாது, உனக்கு பாதுகாப்பு இல்லை, உனக்கு பாதுகாப்பு இல்லை, நீ வெளியே போக கூடாது, வெளியே போக கூடாது. அதே மாதிரி இந்த நகையை வைத்துத்தான் இந்த வரதட்சணை அப்படிங்கறத வந்து பொழுது விட்டு எரிந்து தொடர்ந்து அது வந்து இந்த நகை அப்படிங்கறத வச்சு அந்த வரதட்சணைக்கு தூபம் போட்டுறது, வரதட்சணையை முன்னிறுத்துறது, வரதட்சணையை அந்த ஆதரிக்கிறது, அதுக்கு தூபம் போட்டு அதை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது. இப்படி நிறைய பேசிட்டே போறாங்க. அவங்க கடைசியா முடிக்கிறது எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, எல்லா சூழலிலும் எல்லா அதே மாதிரி இந்த கட்டுரையில சில விமர்சனங்களும் இருக்கு, சில கேள்விகளும் இருக்கு, நிறைய எல்லாமே பெண்களுக்கு சாதகமா பேசிருக்காங்கன்னா அவங்க சொல்ற கருத்துக்கள்ல சில முரண்கள் இருக்கு, அதையும் நம்ம மறுக்க முடியாது. சில இடங்கள்ல நீங்க தாராளமா பெற்றோரை எதிர்த்து பேசிடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப எதிர்த்து பேசும்போது சில சிக்கல்கள் இருக்கு, அதையும் அவங்க சொல்றாங்க. ஆனால் நம்ம அதை சொல்ல வேண்டியிருக்கு. எதிர்த்து பேசுறதுல சில விஷயங்கள உரிமைகளுக்காக எதிர்த்து பேசுறதுல சில இந்த பாச போராட்டங்கள் அப்படிங்கறதெல்லாம் நிறைய இருக்கு. அப்போ நிறைய இதெல்லாம் வந்து நீங்க கடந்து வரணும்னா நிறைய இழக்க வேண்டியது இருக்கும். அப்போ அந்த துணிச்சல் இருக்கா, அல்லது அவங்கள அந்த பெற்றோரை சமாளிக்க வேண்டிய அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கறதையும் நான் கேட்கிறேன். அதே மாதிரி அவங்களும் மறைமுகமா அதை சொல்லிட்டே போறாங்க. கடைசியா எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா, எவ்வளவுதான் பெண்கள் நீங்க என்னதான் படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவுதான் அறிவாற்றலாக இருந்தாலும் சரி, இன்னும் இந்த சமூகத்தோடு நீங்கள் போராட வேண்டியிருக்கிறது, போராடி கொண்டே தான் இருக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய தொடக்கமே ஒரு சரியான தொடக்கம் இல்லை. அந்த மதங்கள்ல சொன்ன மாதிரி உங்களுடைய தொடக்கமே உங்களுடைய சரியான தொடக்கம் இல்லை. அப்போ நீங்க முடிவு, உங்களுக்கான வளர்ச்சி, அந்த முடிவு அவ்வளவு எளிதில கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. இன்னும் நீங்கள் போராடி கொண்டுதான், நீங்க போராடி முடித்து சோர்ந்து போயிட்டீங்கன்னா அடுத்து வர்ற சந்ததித்தை கொடுங்க. சந்ததிகள்லாம் போராடி 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 எந்த சமூகமும், பெண் சமூகம் எந்த சமூகமும் தோற்றது இல்லை. அதனால ஒரு காலத்தில் ஆணும் பெண்ணும் சமமாக இருப்பாங்க அப்படிங்கிறது சாத்தியம் அப்படின்னு இந்த கட்டுரை தொகுப்புல ஒரு அப்படி முடிக்கிறாங்க. என்னுடைய பார்வை அணுகுமுறை இப்படியே முடிகிறது. நன்றி. ரொம்ப அருமையா சொன்னீங்க தம்பி. அதாவது நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட வேண்டியது. பெண்ணியம் பற்றி இந்த புத்தகம் மிக நிறையவே பேசியது. அது இன்னைக்கு இந்த விருப்ப புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் பெண்ணியம் தொடர்பான புத்தகங்கள் தான் வந்திருக்கிறது. அதுல தம்பி சரவணன் அவர் வந்து காட்டுக்குட்டி அப்படின்னு ஒரு நாவலை பற்றி, அதிலே அந்த தலித் இன மக்களை பற்றி நாவல் என்று சொல்லி இருக்கிறார். குறிப்பாக அந்த பாலியல் தொழிலாளர்களை பற்றிய நாவல் என்று. அவருடைய கருத்துக்களை கேட்பதற்கு நாம் அனைவரும் ஆவலாக இருக்கிறோம். தம்பி சரவணன் அவர்களை தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பகிர்வு வாசகர் வட்டம் நடத்தக்கூடிய வாராந்திர
புத்தக அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தக்கூடிய மேடம் அவர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் காட்டுக்குட்டி என்ற ஒரு புத்தகத்தை பற்றி நான் அறிமுகம் செய்யலான்னு இருக்கேன். இது வந்து ஒரு புதினம். இதன் ஆசிரியர் வந்து மலர்வதி. இவங்க வந்து ஏற்கனவே தூக்குக்காரி அப்படின்னு ஒரு புதினம் எழுதியிருக்கிறாங்க. அந்த புதினத்தின் வழியா வந்து சமூகத்துல பரவலான ஒரு அறிமுகத்தை அவங்க பெற்றிருக்கிறாங்க. ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு புதினமே தூக்குக்காரியும் சரி காட்டுக்குட்டியும் சரி வேறு வேறு தளத்துல எழுதப்பட்டிருந்தாலும் வாசகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அந்த அடிப்படையில இந்த காட்டுக்குட்டி அப்படின்ற புதினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான தளம். என்ன அப்படின்னா கதையின்படி பார்க்கும்போது ஒரு பெண், அவங்க வந்து சிறுமி தான், ஒரு 13-14 வயசு இருக்கும்போது தன்னுடைய தெருவில் இருக்கக்கூடிய ஒரு தன்னோடு நாள்தோறும் தெருவில் தன்னோடு இணைந்து விளையாடிய ஒரு ஆண் நண்பர், அவருக்கும் வயது என்னன்னா இவங்களுக்கு 14னா அவங்க ஒரு 18 வயசு ஆகிற மாதிரி. இப்போ என்னன்னா சிறு வயது முதல் ஒன்னாதான் விளையாடி இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப நெருக்கமா இருந்ததுனால அவங்களுக்குள்ள வந்து பால் உறவு நிகழுது. அதனுடைய தொடர்ச்சியா என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து கருத்தரிக்கிறாங்க. ஒரு 5 மாதம் வரையிலும் ஒன்றும் அது பெருசா தெரியல வெளியில. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த உடல் உபாதைகள் வந்து வெளிப்படுது. அதுக்கப்புறம் தான் அந்த இந்த பெண், அதாவது சிறுமி இருக்கா, அவன் பேர் ரமணி. அவங்க வந்து வாந்தி எல்லாம் எடுக்கும்போது அவங்களுடைய அம்மா என்ன பண்றாங்க, ஒரு மருத்துவரிடம் அழைச்சிட்டு போறாங்க. மருத்துவர் அப்படின்னா வந்து இந்த ஊர்ல வந்து கையை பிடித்து பார்த்து நாடியை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு மரபார்ந்த மருத்துவச்சி. அவங்க என்ன கையை பிடிச்சு பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க, உங்க பெண் வந்து கருத்தரிச்சிருக்கிறாங்க. இதை இந்த ரமணியோடைய அம்மாவால் ஏத்துக்க முடியல. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, யாருன்னு விசாரிக்கும் போது சொல்றாங்க, பக்கத்து நம்ம தெருவில் இருக்கக்கூடிய பையனான்ட்டு. அவங்க ரமணி சொன்னதை கேட்ட உடனே அவங்க அம்மா சொல்லிடுறாங்க, கண்டிப்பா அவனை ஏத்துக்க மாட்டான் அப்படின்ட்டு. போய் கேட்டு பாக்குறாங்க. அவன் வந்து இல்லைன்னு, நான் பண்ணல, நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஊரை விட்டு அவன் ஓடி போயிடுறான். இதுக்கிடையில என்ன, அந்த ரமணியுடைய அம்மா வந்து தன்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கை வந்து வீணா போச்சுன்றதை நினைச்சு அவங்க வந்து மரத்துல தூக்கு போட்டு இறந்து போயிடுவாங்க. வீட்டுக்கு முன்னாடி நிறைய மரங்கள் இருக்கும், இறந்து போயிடுவாங்க. இப்ப இந்த காட்டுக்குட்டி அப்படின்றது என்னன்னா, இந்த பெண் ரமணி பெற்றெடுக்கிற அந்த குழந்தை, அதுக்கு வந்து இப்ப அப்பா யாருன்னு தெரியல. அப்பா இவர் தான் அப்பான்னு இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் சமூகத்திடம் அவங்க அடையாளப்படுத்த முடியல. அந்த குழந்தையினுடைய அப்பா வந்து நான் இதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு தன்னை விடுவித்துக் கொள்கிறார். அந்த ரமணியை ஏமாற்றிட்டு அந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டார். இப்ப சமூகத்தை பொறுத்த அளவுக்கு ரமணி வந்து ஒரு தப்பான ஒரு பெண் அப்படின்னு ஒரு சித்தரிப்பு வந்துடுச்சு. அந்த ரமணிக்கு பிறந்த அந்த குழந்தை வந்து எப்படி இந்த சமூகம் அடையாளப்படுத்துதுன்னா காட்டுக்குட்டி அப்படின்னு அடையாளப்படுத்துது. அப்படின்னு என்னன்னா, அப்பா யாருன்னு தெரியாம பிறக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளை வந்து காட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. வட்டார வழக்கு தான் இது. இது வந்து பொது சமூகம் அங்கீகரித்த ஒரு அடையாளம் கிடையாது. காட்டுக்குட்டினா யாருன்றத நம்ம எந்த ஒரு பகுதிக்கு போய் கேட்டாலும் எல்லாராலையும் சொல்ல முடியாது. இது வந்து திருநெல்வேலி அந்த பக்கங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு வழக்காறு. ஸோ அப்ப வந்து காட்டுக்குட்டினா அப்பா யாருன்னு தெரியாம பிறக்கிற குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த புதினம் வந்து ஒரு 3 தளத்துல நகர்வதா நான் கருதுறேன். ஒண்ணு, இந்த அதாவது சிறு பருவத்தில் தோன்றக்கூடிய இந்த பாலியல் சார்ந்த எண்ணங்களை எப்படி கையாளுறாங்க அப்படின்றது ஒண்ணு. அதை முறையா கையாளாம போகும்போது என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்க நேரிடும், அது குறிப்பா பெண் சமூகம் என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்க நேரிடும். ரமணியோடைய குடும்பம் என்பது பாலியல் தொழில் செய்யக்கூடிய குடும்பம் கிடையாது. ஒரு சமூகத்தில் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு குடும்பம் தான். ஆனா ரமணியிடம் இருந்து அந்த அந்த குடும்பத்தினுடைய பெயர் வந்து மாறி போயிடுது. ஏன்னா ரமணி செஞ்சது ஒரே தவறுதான். தன்னோடு பழகின ஒரு ஆணிடம் அவங்க நெருக்கமா இருந்தது, அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு அவங்க நம்பினது. கடைசியில் அவன் இல்லைன்னு சொல்லிட்டு போன உடனே தன்னுடைய பெண்ணை காப்பாற்றுவதற்காக, பெண் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு ஒரு அப்பான்ற ஒருத்தர் தேவைப்படுறாங்க. தன்னுடைய பெண் குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும், தனக்கு ஒரு கணவன் வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால சில ஆணிடம் வந்து தெரிவிக்கிறாங்க. சிலர் என்ன பண்றாங்க, நான் உங்க குழந்தைக்கு அப்பாவா இருக்கிறேன்னு வராங்க. வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் இருந்துட்டு இடையில போயிடுறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. நான் தான் உனக்கு கிடைச்சனான்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு 3 பேரிடம் அவங்க அடுத்தடுத்து ஏமாறுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஊர்ல தெரிய தொடங்குது. வந்து அப்ப என்ன ஆகுதுன்னா, அப்போ ஓகே யார் வேணாலும் இவங்க கூட போய் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சூழல் வந்தோடனே வேற வழி இல்லாம ஒரு நாகரிகமான குடும்ப வாழ்க்கையை வாழ நினைத்த ரமணி வேற வழி இல்லாம என்ன பண்றாங்கன்னா, விலை மகளிராக அவங்க வந்து மாறுறாங்க. இது ஒண்ணு. அப்ப விலை மகளிர் எப்படி மாறுறாங்க அப்படின்றது ஒண்ணு.
இன்னொன்னு விலை மகளிருடைய அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்றதும் அந்த புதினத்துல பதிவு பண்ணுவாங்க. ரெண்டாவது, இந்த விலை மகளிருக்கு பிறந்திருக்கக்கூடிய கதையின் படிப்பை இவங்க விலை மகளிர், இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, அதுதான் அந்த புதினத்தினுடைய மையமே. விலை மகளிர் அம்மாவை காட்டிலும் அந்த அந்த அவங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தை, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. இப்ப நிறைய பேர் வந்து இன்னைக்கு மறைமுகமாக வந்து விலை மகளிராக இருக்கிறாங்க சமூகத்துல. ஆனா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அப்படி வந்து அது ரகசியமா இருக்கிற வரையிலும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் தெரிய போறது இல்லை. ஒருவேளை தெரிஞ்சிடுச்சுன்னா இவங்க என்ன தொழில் செய்யறாங்கன்னு தெரிஞ்சிட்டு பிறகு அந்த அவங்களுடைய வாரிசுகள் இந்த சமூகத்துல எப்படி நடத்தப்படுறாங்கன்றதான் அந்த புதினத்தினுடைய மையம். அப்ப இந்த ரமணியுடைய குழந்தை பேரு அதாவது குட்டிமணி. அவங்களுக்கு வந்து என்னன்னா, அம்மாவை எப்படி இந்த சமூகம் பார்க்குதோ அதே மாதிரிதான் வந்து அவங்களுடைய பெண்ணையும் பார்ப்பாங்க. இந்த பெண்ணுக்கு ஒரு 10-15 வயசு ஆகுது. இவங்க வந்து ஸ்கூலுக்கு முறையா படிக்கலாம் போக முடியல, ஏன்னா அதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடுது. இவங்களுடைய பெண், அதாவது ரமணியினுடைய பெண், விலை மகளிருடைய பெண்ன்றதால தெரிஞ்சதுனால யாரும் அவங்க கிட்ட சரியா பேசுறதில்ல, பழகுறதில்ல. சிறுமிதான், ஆனா அவங்களுக்கு மற்ற சிறுமி போல ஒரு வாழ்க்கை கிடைக்கல. எல்லாரோடும் இணைந்து விளையாடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல, பழகுவதற்கான வாய்ப்பு கிடைக்காம போகுது. சரி, எங்கன்னா போய் இந்த துணி கடையில வேலை செய்யலாம், பாத்திர கடையில வேலை செய்யலாம்னு ஒரு பாத்திர கடையில போய் வேலை செய்யறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த முதலாளி வந்து சிறுமியின் கூட பார்க்காம இந்த பெண்ணிடம் தவறா நடந்துக்க முயற்சி பண்ணுவார். அந்த முயற்சி எப்படின்னா, பொதுவா ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் தவறா நடந்துக்கணும்னா உள்ளூர ஒரு பயம் இருக்கும், ஒரு அச்ச உணர்வோடு தான் மேல வந்து கை வைப்பாரு. இந்த பெண் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாதே அப்படின்னு ஒரு அச்ச உணர்வு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா இந்த குட்டிமணியிடம் வந்து அந்த முதலாளி வந்து அப்படிலாம் எந்த அச்சமும் இது பண்றாங்க, ஏதோ அவருடைய மனைவியிடம் நடந்து கொள்வது மாதிரி உரிமையோட வந்து இது பண்றாங்க. அப்ப வந்து அவங்க சிறுமி வந்து, அதாவது வயதுல சிறுவலாக இருந்தாலும் தன்னுடைய அம்மா படுற கஷ்டத்தை பார்க்கும்போது, சின்ன வயசுல நிறைய துன்பங்களை குட்டிமணியை அனுபவிக்கிறதுனால வயதுக்கு மீறின முதிர்ச்சி அவங்க கிட்ட இருக்கு. கேட்கிறாங்க, உன் பொண்ணு வயசு எனக்கு, நான் உன் பொண்ணு மாதிரி அப்படி நடந்துக்கலாமான்னு கேட்கும்போது, யாருக்கு யார் பொண்ணு அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு, நீ அப்படி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப வந்து அடிக்கும் போது அவருடைய மனைவி வந்துடுறாங்க, அந்த முதலாளியோடைய மனைவி. உடனே இவர் என்ன பண்ணிடுறாருன்னா கதையை மாத்திடுறாரு. இந்த பெண் வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சிக்கிறாங்க, அதாவது அந்த சிறுமி குட்டிமணி வந்து இந்த வயதான முதலாளியிடம் வந்து தவறா நடந்துக்க முயற்சிச்சாங்கன்னு. இதை அந்த முதலாளியுடைய மனைவி நம்புறாங்க. நீ இப்படிதான் பண்ணிருப்ப, ஏன்னா உன் அம்மா வந்து அது மாதிரி தானே, பல ஆணோடு தொடர்புல இருக்கிறவங்க தானே, பணத்துக்காக இருக்கிறவங்க தானே, அவளுடைய பெண்ணு தானே, நீ அப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த வேலையில இருந்தும் துரத்தி அடிக்கப்படுறாங்க. இதுல என்னன்னா, அவருக்கு பழைய ஊதியமே கொடுக்காம இருக்கு, 5 மாசம் ஊதியம், அது எதுவுமே தராம அந்த உழைப்பையும் சுரண்டிக்கிட்டு அந்த பெண்ணுடைய நட்பேருக்கும் கலங்கத்தை உருவாக்கிறாரு இவர். அப்ப என்னன்னா, ஒரு விலை மகளிருடைய அந்த குடும்பம் என்பது சமூகத்துல எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுது, அவங்கள ஒரு மனுஷியாவே மதிக்காம இருக்கிறதெல்லாம் இந்த நாவல்ல விளக்குவாங்க. இன்னொன்னு வந்து இந்த ரமணியினுடைய தொழில், விலை மகளிர் அப்படின்னாவே நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க வந்து ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கைக்காக தான் இதை தேர்ந்தெடுக்கிறாங்கன்ட்டு. ஆனா அப்படி இல்லை, வேற வழி இல்லாம இதுக்குள்ள நுழையிறோம். வரும்போது அங்க என்னென்ன சுரண்டல் நடக்குது, காவல்துறை என்ன மாதிரியான சுரண்டலை செய்யறாங்க, வரக்கூடிய அந்த கஸ்டமர்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்க வந்து முறையான அந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்க. ஒரு 500 ரூபான்னு சொல்லி பேசிட்டு வந்தாங்கன்னா கடைசியில போகும்போது 100 ரூபாய் கொடுத்துட்டு போறது. அப்ப என்ன, வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப வந்து பேசின தொகையை தரமாட்டாங்கன்றதும், வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கள் அந்த உடலை வந்து ரொம்ப காயப்படுத்துவாங்க. அதையெல்லாம் வந்து இதுல காட்டுறாங்க, எப்படிலாம் உடல் காயப்படுத்தப்படுது அப்படின்றது. இதுல முக்கியமான ஒண்ணு வந்து இதுல வெளிப்படையா அவங்க பதிவு பண்ண செய்தி என்னன்னா, இவங்க வந்து அடிக்கடி வந்து கருக்கலைப்பாங்க, யாரு, ரமணி. ஏன்னா வந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் இந்த உரையை வந்து பயன்படுத்த மாட்டாங்க, ஆண் உரையை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. பயன்படுத்த சொன்னா அதுக்கு அடி விழும், என்னால அதெல்லாம் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடிப்பாங்க. இந்த அதிகாரத்தை, இந்த உரிமை எப்படி எடுக்கிறாங்க இவங்க ஒரு தொழில் இதை செஞ்சாலுமே கூட வரக்கூடிய வாடிக்கையாளர் எப்படி இந்த உரிமையை எடுக்க முடியும் அடிக்கிற அளவுக்குன்னா யாரும் இங்க கேட்க முடியாது. ஏன்னா இது இல்லீகல், சட்டப்படி அங்கீகரிக்காத ஒரு தொழில்ன்றதால எல்லாத்துக்கும் இவங்க உடன்பட்டுறாங்க. சோ இதெல்லாம் இதுல காட்டப்படுது. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த ரமணியை ஒருத்தர் நேசிப்பார், அவர் பேர் அப்பு. அவர் வந்து ஒரு நாவிதர், அவருக்கு முறையா திருமணம் நடந்திருக்கும். அந்த பெண் அவரை வேணான்னு விட்டுட்டு போயிருப்பாங்க, ஏன்னா அவருடைய உடல் தோற்றம் நல்லா இல்லை பாக்குறதுக்குன்ட்டு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நிறைய ஆண்கள் வந்து இந்த ரமணியிடம் வந்து இருந்துட்டு போவாங்க. அதை வந்து எதிர் வீட்டுல இருந்துட்டு இவர் பாப்பார், இந்த அப்புன்றவர். அப்படி இருந்துமே கூட ரமணியின் மீது அவருக்கு ஒரு அளவு கடந்த காதல், அன்பு இருக்கும். அதை சொல்றதுக்கு தயங்குவார். அதாவது ஒரு விலை மகளிர் தெரிந்த பிறகு கூட அந்த பெண் மீது இவருக்கு ஏற்படக்கூடிய காதலும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்றதுக்கு தயக்கம் வருது பாருங்க, ஒரு அச்ச உணர்வு, எப்படி போய் நம்ம இதை சொல்றதுன்னு. அப்ப எந்த அளவுக்கு அந்த காதல் புனிதமானது அப்படின்றதெல்லாம் காட்டுவாங்க. ஏன்னா இவங்க தானே விலை மகளிர் தானே, அவங்க கிட்ட போய் நம்ம சொல்லலாம் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதை சாதாரணமா கொண்டு போகாம
ஒரு பயம் இன்னமும் வந்து அவங்க பாதி ஒரு பயப்படுறாருங்கிறதெல்லாம் காட்டுவாங்க. ஸோ கடைசியில வந்து அவங்க இந்த காதலை தெரிவிப்பாரு அப்பு. அவங்க ஆனா ஏத்துக்க மாட்டாங்க. நான் வந்து கெட்டு போனவ, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவ அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த விலை மகளிர் வந்து சமூகம் வந்து தவறா சித்தரிச்சாலும் அவங்களுடைய அந்த உளவியலை காட்டும்போது என்ன பண்ணா, இந்த மரம் செடி கொடியின் மீதெல்லாம் ரொம்ப அன்பு காட்டக்கூடியவர்கள். சக மனிதர்கள் தன்னை வந்து அன்பா தங்கிட்ட பேச மாட்டாங்களா, தன்னை மதிக்க மாட்டாங்களா, அப்படின்றதெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு ஏங்குறாங்கன்றது காட்டுவாங்க. எல்லாம் வந்து ஏதோ ஒரு விலங்குகளை நடத்துற மாதிரிதான் நம்மளை நடத்துறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க உள்ளம் சார்ந்த கருத்துக்களை நிறைய பதிவு பண்ணுவாங்க. நமக்கு நேரங்க கம்மியா இருக்கிறதுனால நான் இதோட நிறுத்துறேன். என்னன்னா அது விலை மகளிருடைய அந்த வாழ்க்கை முறையையும் அப்புறம் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய எதிர்காலமும் சமூகத்தால் எப்படி வந்து மாற்றி கட்டமைக்கப்படுது அப்படின்றத இந்த புதினம் விரிவாகவே பேசுது. வாய்ப்பு இருந்தால் அதை படிச்சு பாருங்க. வாய்ப்பு வழங்கிய பகிர்வு வாசகர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமையான நாவல், அருமையான உரை. அதாவது எந்த ஒரு பெண்ணுமே இந்த பாலியல் தொழிலுக்கு விரும்பி வர்றதில்லை. அந்த சந்தர்ப்ப சூழல் அப்படிங்கிறது தான் அந்த பரம்பரையாக அந்த காலத்துல தேவதாசி முறை அப்படின்னா கூட அந்த தேவரடியார்கள்ங்கிறவங்கள தான் பின்னாடி அவர்களை இந்த தாசிகளாக வர்ணித்தார்கள், தாசிகளாக பயன்படுத்தினார்கள் அப்படின்னு தான் வரலாறு சொல்லுகிறது. ஒரு நல்ல நாவல், கண்டிப்பாக அனைவரும் படிக்க வேண்டிய நாவல். நானும் இனிமேல் படிப்பேன். கோசலை நாவலை பற்றி தம்பி பழனிக்குமார் தற்போது தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பார். பகிர்வு வாசகர்களுக்கு இனிய இரவு வணக்கம். முதல்ல இந்த வாய்ப்பை வழங்குகிற பகிர்வுக்கு மீண்டும் மீண்டும் இதயபூர்வமான நன்றிகள். பலவிதமான இப்படி ஒரு வாய்ப்பு இருப்பதால் வாரத்திற்கு ஒரு புத்தகமாவது வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதற்கு மீண்டும் நன்றியை சொல்லி, அவரவர் விருப்ப புத்தகம் என்ற அடிப்படையிலே இன்று நான் தெரிவு செய்து பகிர்ந்துள்ள நூல் வந்து கோசலை அப்படிங்கிற ஒரு நாவல். தமிழ் பிரபா அப்படிங்கிறவரு எழுதியிருக்கிறார். திரைப்பட இயக்குனராக இருக்கிறாரு. அவருடைய முதல் நாவலாக இது இருக்கிறது. ஒரு அருமையான நாவல். இந்த கதையினுடைய மைய பொருளை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இதுல கோசலை என்கிற கதாபாத்திரம், இவர் புள்ளப்பிரவியாக பிறந்து அதிலையும் கூன் அந்த பின் முதுகு வளைந்தும் இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி கதாபாத்திரமாக படைக்கப்பட்டிருக்கிறார். அவர் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சிக்கல்களை சந்திக்கிறார் என்பதே இக்கதை போக்கு. அந்த பெண் திருமணமாவதற்கு சிக்கல் ஏற்படுகிறது. அதன் பிறகு பல சிக்கல்களுக்கு இடையே ஒரு ஜோதி என்கிற வாலிபன் வீட்டார் எதிர்ப்பிற்கு இடையேவும் இரு வீட்டாரினுடைய எதிர்ப்பும் இருக்கிறது. இதுல இந்த சிக்கல்களுக்கு இடையே இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். சில காலம் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள். ரேவதி என்கிற ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறது. இவள் மாற்றுத்திறனாளி என்பதாலேயோ என்னவோ அந்த பெண்ணுக்கு தந்தையின் மீது இருக்கக்கூடிய பாசம் தாயின் மீது இல்லாமல் செல்லுகிறது. ஒரு கட்டத்திற்கு மேல் விரும்பி திருமணம் செய்து கொண்ட அந்த ஜோதி என்பவர் மீண்டும் மனக்கசப்பு ஏற்பட்டு அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுகிறார். அந்த வாலிபன் சொல்லக்கூடிய காரணம், தன்னுடைய தாய் சூனியம் வைத்து விடுவார், மந்திரமாயம் செய்து விடுவார் என்பதற்காகவே இந்த சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால இந்த திருமணம் வந்து சிக்கலாக திருமண சிக்கல் ஏற்படுகிறது. அதனால அந்த பெண் வந்து அந்த கணவன் வந்து பிரிந்து சென்று விடுகிறார். இங்க வந்து இந்த கதையில என்ன வருதுன்னா, ஒரு மூட நம்பிக்கை இன்னமும் இந்த சமூகத்தில் இருக்கிறது, மூட நம்பிக்கை இருக்கிறது என்பதை இந்த ஆசிரியர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது ஒரு சமூக சிக்கலாக நான் பார்க்கிறேன். இந்த நாவல் மூலம் அது இன்னமும் இந்த சமூகத்தில் இருக்கிறது என்பது வெளிப்படுகிறது. இரண்டாவதாக, அந்த தந்தையின் மீது இருக்கக்கூடிய பாசத்தால தாயை பிரிந்து அவ்வப்பொழுது தந்தையை சந்திக்க வேண்டும் என்கிற அடிப்படையில அந்த குழந்தையாகப்பட்டது சென்று விபத்திலே சிக்கி இறந்து விடுகிறது. இங்கும் ஒரு சிக்கலை அந்த கோசலை என்ற பெண் சந்திக்கிறார். கணவனை பிரிந்து விடுகிறார். காதல் திருமணம் செய்து கொண்டதால் தம்பி மற்றும் தந்தையை பிரிந்து விடுகிறார். இப்படிப்பட்ட பலவிதமான சிக்கல்களுக்கு இடையேயும் மேலும் மேலும் சிக்கலை சந்திக்கிறார். கஷ்டப்படுகிற கணவனை பிரிந்து குழந்தையை இறந்து
இழந்து பின்பு ஒரு மனிதனுடைய ஆதரவால பல வேலைகளை செய்து கூலி வேலை செய்து பிறகு ஒரு நூலக பணியிலே சேர்கிறார். நூலக பணியில் சேர்ந்து பல சமூக சீர்திருத்த பணிகளை செய்கிறார். பல குழந்தைகளை படிக்க வைக்கிறார். நல்ல சிறப்பான நிலையை எய்தியும் கூட சமூக சேவையில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண் வாழ்க்கையில் எந்த விதமான மகிழ்ச்சியையும் அனுபவிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார். கடைசியில் அந்த பெண் இறந்தும் போகிறாள். இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான வாழ்க்கை, ஒரு மாற்றுத்திறனாளியாக பிறந்தால் இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திக்க முடியும் என்பதையெல்லாம் இந்த நாவல்ல வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவருடைய தந்தை, அந்த பெண்ணினுடைய தந்தை தன்னுடைய பெண் மாற்றுத்திறனாளியாக இருந்தும் கூட ஒரு பையன் விரும்புறான் அப்படிங்கிறத அறிந்தும் கூட திருமணம் செய்து வைக்க மறுக்கிறார்கள். என்ன காரணம்? அவர் ஒரு குறிப்பிட்ட மத சாதியை சேர்ந்தவர் என்பதாலேயே அந்த திருமணத்திற்கு தடை சொல்லி விடுகிறார். அப்போ அங்க அவரு கம்யூனிசவாதியாக இருக்கிறார். அப்போ ஊருக்குத்தான் உபதேசம் என்பது போல இந்த கதை வருகிறது. எப்படின்னா, கம்யூனிசத்துல இணைந்து பலவித போராட்டங்களிலே ஈடுபட்டு, ஆனால் தன்னுடைய பெண் என்று வருகிற பொழுது அந்த சிக்கல் திருமணத்திற்கு ஒப்புதல் அளிக்காமல் அவளாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். அப்போ இங்கும் அந்த சமூக சிக்கல் இருக்கிறது. அதே போன்று அந்த மூட நம்பிக்கை இந்த கதையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மாற்றுத்திறனாளியாக பிறந்தால் என்ன விதமான சிக்கல்களை இந்த சமூகத்தில் பெற முடியும் என்பது இந்த கதையில் வெளிப்பட்டிருக்கிறது. முடிந்தால் படியுங்கள். மிக சிறப்பான ஒரு நாவல். எனவே இந்த கோசலை என்ற நாவலை எல்லோரும் படித்து சுவைக்குமாறு வேண்டி இப்படிப்பட்ட வாய்ப்பை வழங்கிய பகிர்வு குழுவுக்கு நன்றியை சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. ஒரு வித்தியாசமான நாவல். மாற்றுத்திறனாளிகள் சவால், மூட நம்பிக்கை, சாதி வேறுபாடு, காதல் திருமணம் என்று பல கருத்துக்களை உள்ளடக்கிய இந்த நாவலை கண்டிப்பாக அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு நாவல். அதாவது மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னா, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு காலகட்டத்துல அவர்கள் பிள்ளைகளை அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிறது இன்னைக்கும் நிஜ வாழ்க்கையிலே இருக்கு. நாவல்ல அப்படி இருந்தது உண்மைதான். ஏனென்றால் நான் நிறைய பெண்கள் கருத்தரங்குக்கு செல்லும் பொழுது அப்படி மாற்றுத்திறனாளி பெண்களே என்னிடத்தில் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறத பாக்குறோம். நாங்க தன்னம்பிக்கையோட இருக்கோம், எல்லாம் பண்றோம், பையனை இன்ஜினியரிங் வரைக்கும் படிக்க வச்சிருக்கோம். ஆனா அந்த பையன் ஹாஸ்டலுக்கு வராத, மற்றவங்களுக்கு நடுவுல நீ உன் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய பெண்களுடைய வேதனைகளை எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு நல்ல நாவல், அதையெல்லாம் இது ஞாபகப்படுத்தியது. தம்பி பழனிக்குமாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். என் பெயர் கமலா அப்படிங்கிறது அந்த நாவல் புஷ்பா தங்கதுரையோடது. நானே படித்திருக்கிறேன். நானும் மிகவும் விரும்பி படித்ததுங்கிறத விட கொஞ்சம் மனத்தை பாரத்தை ஏற்றிய நாவல் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த நாவலை பற்றி நம்மிடையே பேசுவதற்காக சகோதரி சுகுமாரியை அன்புடன் அழைக்கிறேன். பகிர்வு வாசகர் வட்டம் நண்பர்களுக்கு என் முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராதாக்கா அவர்களுக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு என்னோட விருப்பத்தெரிவா எடுத்துக்கிட்டது திரு புஷ்பா தங்கதுரை அவர்கள் எழுதிய என் பெயர் கமலா அப்படிங்கிற ஒரு புதினம். இது இது எப்படி அமைச்சிருக்காரு அப்படின்னா, எழுத்தாளர்கிட்டயே அந்த ஒரு பொண்ணு தன்னோட அனுபவ பகிர்வை சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இது ஒரு என்ன கதை அப்படின்னா, சும்மா ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். அந்த ஒரு இவர் அந்த எழுத்தாளர் தெருவுல நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு இளம் பொண்ணு நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும் சார், பேசலாமா அப்படின்னு சொல்லி கேக்குது. அப்போ சரி, அப்புறம் அந்த பொண்ணு இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அவர் மறந்து போயிடுறாரு. அந்த எழுத்தாளர் அந்த பொண்ணையே மறந்து போயிடுறாரு. அப்புறம் திடீர்னு அந்த பொண்ணு நம்ம பேசணும்னு சொல்லிச்சு, அப்புறம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இடையே அவர் ஃப்ரெண்டு உங்களை ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கு, உங்களை பார்க்கணும்னு சொல்லுது அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்போ யாரு அப்படின்னா, இப்ப இந்த பொண்ணை பத்தி சொன்னோன்னே, ஐயோ நானே அவங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பொண்ணே தன்னுடைய அனுபவங்களை சொல்லியிருக்கிற மாதிரி இந்த கதையை அமைச்சிருப்பாரு. ஸோ இது எதை பத்தி பேசுது இந்த என் பேர் கமலா நாவல் அப்படின்னா, விலைமாதர், அந்த விலைமாதர்களுடைய வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கு, அந்த
விலை மாதிரி விடுதிகள்ல வந்து என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கு, என்னென்ன இடையூறுகள் இருக்கு, அதை பத்தி பேசுறதுதான். அதை பத்தி ஃபுல்லா முழுக்க முழுக்க சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து ஆக்சுவலா வந்து முழுசா இந்த நாவலை நம்ம அலசனம்னா யாருமே வந்து விலை மாதர்கள் வந்து விருப்பப்பட்டு போறது கிடையாது. அதுல வந்து இந்த பொண்ணு வந்து என்ன செய்யும்னா, ஜஸ்ட் அவங்க வந்து வறுமையான குடும்பத்துல பிறந்தவங்க, 6 குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க பழைய சாதம் கூட இல்லாத நிலைமையில தான் இருப்பாங்க. அப்ப சாப்பாட்டுக்காக இந்த பொண்ணு வந்து அவங்க தம்பி வந்து, அக்கா நம்ம வெளியில போயிடலாம்க்கா, வீட்டை விட்டு வெளியில போயிடலாம், போனா நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அப்ப அந்த பொண்ணு இவங்க தம்பியை நம்பி போகும். ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருப்பாங்க. நீ இருக்கா, நான் சாப்பாடு வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுவான். அவங்க தம்பியும் ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடுவான். போயிட்டு திரும்பி வரமாட்டான். அவனுக்கு என்ன ஆகுதுன்னே காமிச்சிக்க மாட்டாங்க. சோ அப்ப இந்த பொண்ணு எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இது போய் ட்ரெயின்ல போய் ஏறிக்கும். ஏறி அங்க போய் மும்பை போகும். மும்பைல அந்த ட்ரெயின்ல அது கூட வந்த ஒரு லேடி கூட்டு போயிட்டு ஒரு மகளிர் விடுதியில விட்டுருவாங்க. விட்ட உடனே அப்புறம் அங்க அது நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு அங்க இருந்துதான் கடைசியில டெல்லிக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. அந்த விலை மாதிரி விடுதிக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. அந்த விடுதியிலையுமே நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. ஒவ்வொரு பொண்ணுங்களோட கேரக்டருமே வித்தியாசமா, அவங்களோட கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஸ்கூல் பொண்ணெல்லாம் சும்மா வெளியில உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். அந்த பிள்ளைய சும்மா ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு ஒரு காருக்குள்ள இருந்து கூப்பிடும். இந்த மாதிரி டீச்சர் கூப்பிடுறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த டீச்சர் கூப்பிடுறாங்கன்னு அந்த பொண்ணு அப்படி காருக்குள்ள எட்டி பார்க்கும். அந்த பொண்ணை இழுத்து போட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி வித்தியாசமான சூழ்நிலைகள்ல எப்படி வந்தாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுல அந்த என்னன்னா, அந்த விபச்சார விடுதி நடத்துற அந்த பெண்களே வந்து அந்த நடத்துறதே வந்து பெண்களா தான் இருப்பாங்க. சோ பெண்களுக்கு விரோதமா செயல்படுற மாதிரி இருக்கும். அது மாதிரி சரவணன் சார் சொன்ன மாதிரி அடிக்கடி வந்து அந்த கருக்கலைப்பு செய்யறது அதெல்லாம் இருக்கு. அப்படி இருந்தா என்ன செய்வாங்களாமா, அந்த குழந்தைங்களை வந்து அவங்க கையாலேயே குப்பைத்தொட்டில போட சொல்லுவாங்களாம். குப்பைத்தொட்டில போடுறாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு அதுக்குமே ஆட்களை அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி அவங்க நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு அந்த இருப்பாங்க. அப்ப இந்த கமலாக்கு வந்து ஒரு கஸ்டமர் ஒருத்தர் இருப்பாரு. அந்த அவங்க ரெகுலரா வந்து அந்த அவங்க வந்து எப்ப வந்தாலும் இந்த கமலா தான் வேணும்னு கேட்டு கமலாட்ட தான் இன்வால்மெண்டா இருப்பாங்க. அப்படிங்கும் போது அந்த அவங்க வீட்டோட அவங்கள வந்து அவங்க வைஃப் தான் அனுப்பிச்சிருப்பாங்களாம். அவன் சொல்லுவான் அந்த கமலா கிட்ட சொல்லும் போது, என்னை வந்து என் வைஃப் தான் அனுப்பிச்சாங்க, என் வைஃபோட பெர்மிஷனோட தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, என் வைஃப்க்கு வந்து ஒரு மனநோய் மாதிரி இருக்கும், அதனால அவளே வந்து பெர்மிஷன் கொடுத்தா நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ ஒரு நாள் திடீர்னு வந்து ரொம்ப நாள் வரமாட்டான் இருக்கும். எதுக்கு அப்படின்னு கேட்டா, கடைசியில என் வைஃப் இறந்துட்டாங்க அப்படின்னோடனே அப்ப இவன் மேல இன்வால்வ்மெண்ட் வந்து இவனை நம்பி போவாங்க. சரி அவங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க போனா அவன் என்ன பண்ணுவான், அவன் ஃப்ரெண்டை வச்சு நம்ம கிட்ட ஒரு பார்ட்டி இருக்கு, நான் அவங்கள வந்து உங்களை விக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இதை படிச்சு பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். நிறைய ஒவ்வொருத்தரும் அந்த இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எப்படி வந்தாங்க இந்த விடுதிக்கு வந்திருக்கோ அதை சொல்லும் போதே ரொம்ப பாவமா இருக்கும் அதை படிச்சு பார்த்தா. சோ இதுல கடைசியில அவ அவ்வளவு பல இடையூறுகள் அனுபவிச்சு தப்பிச்சு வந்திருப்பாங்க. சோ எப்படி தப்பிச்சு வந்தாங்கிறத சொல்றதா இதோட நாவல். அவங்களோட மன உணர்வுகள் அது மெயினா பார்க்கணும். இந்த நாவல் படிக்கும் போது மனசு அவ்வளவு வருத்தமா இருந்துச்சு. சோ விரும்பி நடக்காத ஒரு நிகழ்வுக்கு வந்து பெண்கள் வந்து பலியாகிறத நினைச்சா மனசு ரொம்ப வேதனை வந்துச்சு இந்த நாவல் படிச்சுட்டு. அதனால எல்லாருமே கண்டிப்பா இந்த நாவலை படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல நாவலை பற்றி ஒரு நல்ல விளக்கம் அளித்த சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலேயுமே நல்லா இருக்கும். அவ தப்பிச்சு வர்றப்ப கடைசியில அவ தோழியை நம்பி போவா, ஆனா தோழியே அவளுக்கு எதிராக இருந்து அங்கிருந்து தப்பிச்சு வர்றதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். நானும் அந்த நாவலை படித்திருக்கிறேன். அனைவரும் அந்த நாவலை படிக்க வேண்டும். ஏன்னா பெண்களுடைய
குறிப்பாக பாலியல் தொழிலில் ஈடுபடுகிற பெண்களுடைய சிக்கல்களை, சவால்களை இந்த நாவல் மிக நன்றாகவே ஆழமாக சித்தரித்திருக்கிறது. அதாவது இது தம்பி மகேந்திரன் விருப்ப புத்தகமாக கொடுத்திருக்கிறது ஒரு வித்தியாசமான புத்தகம். அது மருத்துவ ஆய்வகங்களிலே என்ன நடக்கிறது அப்படிங்கிறது. இந்த புத்தகத்தையே நான் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்தேன், முழுசா படிக்கல. சிறிய புத்தகம் தான், ஆனால் முழுசா படிக்கல. ஆனா அந்த அலோபதி மருத்துவத்தை விட்டுட்டு மரபு வழி மருத்துவத்திற்காக எப்படி வரணும்ன்ற மாதிரி எல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன பாதித்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தொடக்கத்திலேயே சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த கருப்பையில கட்டி இருக்கு அப்படின்ன உடனே அந்த கருப்பையை நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அதை வந்து நீக்கினதுக்கு அப்புறமா தான் தெரியும் அந்த பொண்ணுக்கு கட்டி இல்லை, அவள் கருவுற்று இருந்தால் ஒரு அந்த சிசுவுடைய இது வெளியில இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர், அந்த ஆசிரியர் வந்து மன உருக்கமா சொல்லியிருப்பாரு. இப்படி நிறைய தவறுகள் இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நிஜ வாழ்க்கையில நிறைய நம்ம செய்தித்தாள்கள்ல பார்க்கிறோம். ரீசெண்டா கூட ஒரு விளையாட்டு வீராங்கனை தவறா ஆபரேஷன் பண்ணதுனால அவ செத்து போயிட்டாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு நிதர்சனமான உண்மையை விளக்குகிற ஒரு புத்தகத்தை தம்பி மகேந்திரன் பகிர்ந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு அவரை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் பகிர்வு தோழமைகளே. இன்று நெறியாளராக இருக்கக்கூடிய பேராசிரியருக்கும் இதர வாசக பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தை மீண்டும் அழுத்தமாக கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வணக்கம் சொல்றதுல என்ன ஒரு சிறப்புனா, அந்த வணக்கம் வந்து யார்கிட்ட போய் சேருதுங்கிறதுல ரொம்ப முக்கியமானதா நான் பாக்குறேன். இன்னைக்கு ஈவினிங் தான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த வணக்கம் எப்படி, வணக்கமே நிறைய நேரங்கள்ல அவமானப்பட்டு கூனி குறுகி ஏன்டா எனக்கு என்னை இங்கெல்லாம் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்றப்ப, இங்க அனுப்புனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வணக்கமே ஒரு வேலை சொல்லிச்சுன்னா, இந்த மாதிரி வாசகர்கள் கிட்ட போறப்ப அது கண்டிப்பா சந்தோஷப்படும். அந்த மாதிரி ஒரு வணக்கம் நிறைவா இருக்குது அந்த மாதிரி சொல்றதுக்கு. ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியோட ஒரு பதிவு. இப்ப உமர் ஃபாரூக் எழுதின மருத்துவ ஆய்வு கூடங்களில் நடப்பது என்ன, அதாவது ஒரு சென்சார்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன். சென்சார் திரைப்படத்துக்கு இருக்கு, நம்ம ரொம்ப பாப்புலரா பார்க்கிறோம். சென்சார் இருக்கு, புத்தகங்களுக்கு கூட தணிக்கை பண்ணப்படுது. ஒரு சில பெரும்பாலும் புத்தகங்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் கிடையாது, சினிமாவுக்கு இது இருக்கு. ஆனா அதையும் தாண்டி எப்படி கொண்டு வரதுன்னு அவங்களுக்கு தெரியும். அது ஒரு விடயம் மட்டும் வச்சுக்கலேன். அப்ப கட்டுப்படுத்தக்கூடிய விடயம் மெக்கானிசம் ஒரு சில துறைகளுக்கு கட்டாயம் இருந்தே ஆகணும். ஆனா ஆட்கொள் மக்களையே வீழ்த்துகிற, மக்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குள்ளாக்குற, மக்களை நிலைகுலை செய்யற, மக்களை மூளை செலவு செய்கிற, அவங்கள வாழ்க்கையில அவங்கள நிர்மூலமாக்கி என்னடா இதுக்கப்புறம் வாழணுமான்னு ஆக்கக்கூடிய மிகப்பெரிய மிக ஆபத்தான இந்த மருத்துவ ஆய்வுக்கூடங்கள், லெபார்டரிஸ், அதை பத்தின தணிக்கை அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு அந்த புரிதல்ல நான் அந்த புத்தகத்தை வாசிச்சேன். பட் தொடங்கும் போது நான் அந்த புரிதலை வாசிக்கல. போக போக எனக்கு அந்த புரிதலை வந்து இந்த ஆசிரியர் விதைச்சிட்டாரு. இது என்ன மோசமான ஒரு நிலை. அதாவது அவர் ஒரு இடத்துல பதிவு பண்றாரு, இந்த ஆய்வுக்கூடங்களை யாருமே கேள்வி கேட்க முடியாது. இந்த வரி என்னை வந்து ரொம்ப காயப்படுத்திச்சு. எனக்குள்ள இருந்த என்ன சொல்றது, ஒரு எரிச்சல் உணர்வு அதிகமாகிடுச்சு. எதுவுமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க நீங்க வேணும்னா உங்களுக்கு பொருந்தலைன்னா நீங்க விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை போட்டு தப்பிச்சுக்கிறாங்க. இன்னொன்னு, இதுல மருத்துவர்களும் அதில் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களும் அங்கு வேலை செய்யக்கூடியவங்களும் கூட்டு களவாணித்தனம் செய்து கொண்டு பொதுமக்களை தங்களுடைய லாபத்துக்காக, மருத்துவ வணிகத்துக்காக பயன்படுத்தி மிக மோசமாக செய்யப்படுகிற சூதாட்டம் அப்படின்னு தான் இதை நம்ம வரையறுக்க தோணுது. எனக்கு அதுதான் தோணுது. மிகப்பெரிய சூதாட்டம் தானே, யாருமே கேள்வி கேட்க முடியலையே. என்னென்ன விஷயம், என்னென்ன தவறான புரிதலை வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. பரிசோதனை இங்க பண்ணப்படுறது ஒரு பரிசோதனையே கிடையாது. இது வந்து ஒரு இந்த பரிசோதனையினால, அதாவது எல்லா விதமான பரிசோதனையும் சொல்றாரு. இதுதான் அதுல பெரிய பிரச்சனையே. அதாவது A to Z நம்ம பண்ணக்கூடிய எல்லா விதமான பரிசோதனையும் மருத்துவ அதாவது ஆய்வுக்கூடங்கள்ல பண்ணக்கூடியது எல்லாமே போலித்தனமானது, தீர்வு தரத்தக்கது அல்ல, மோசடித்தன்மை வாய்ந்தது, அதில் நோக்கம் தவறாக இருக்கிறது, மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு மாறாக அவர்களை மேலும் மேலும் மருந்துக்கும் மருத்துவத்துக்கும் அடிமையாக்குற வேலையை தான் அடியால் பிடிச்சு தரதுக்குல. இப்போ நீங்க பேசுனீங்க இல்லையா, அந்த விலை மாந்தர்கள் தொடர்பாக நீங்க நிகழ்த்து மேல சுகுமாரி அக்கா பேசினாங்க, அப்புறம் தம்பி சரவணன் பேசினார். அந்த மாதிரி எப்படி அங்க தவறான விதத்துல பெண்கள் இழுத்து விடப்பட்டாங்களோ, அவங்க
ஏமாற்றப்பட்டார்களோ அது போல அது எப்படி ஒரு பெரும் நோயாக சமுதாயத்துல இருக்கோ, இங்கு நோயாளிகளாக மக்களை ஆக்குகிற வேலைய மருத்துவ ஆய்வகங்கள் வந்து செய்யுது. நீங்க நோயாளி தான் வந்து அதுக்கு என்னென்னலாம் சொல்றேன்னு வச்சுங்களேன். நீங்க ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஒரு டெஸ்ட் ஏதோ ஒரு டெஸ்டா இருக்கும், அது சுகரா இருக்கலாம், இல்ல பிபியா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அதை நீங்க ஒரு லேப்ல எடுத்துட்டு அதையே வேற லேப்ல எடுத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து மாறுபடுது. அப்படி மாறுபடக்கூடாது தானே, அப்படி ஒரு கேள்வி எழுப்புறாரு. இன்னொன்னு, நமக்குள்ள உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு இருக்குல்ல, நார்மாலிட்டி. இந்த நார்மாலிட்டி யார் சொன்னது? அது எப்படி நார்மாலிட்டி? எப்படி இந்த நார்மலா ஒண்ணு இருக்க முடியும்? அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றாருன்னா, 5 லிட்டர் ரத்தம் 6 லிட்டர் ரத்தம் அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். ஏன் சராசரியா எல்லாருக்குமே 5 லிட்டர் ரத்தம் தான் இருக்கணுமா? அது 5 லிட்டர் தான் நார்மல்னு யார் சொன்னது? 80ல இருந்து 120க்குள்ளதான் பிபி லெவல் இருக்கும்னு யாரு தீர்மானிச்சது? அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாரு, அதுதான் நான் அசந்து போயிட்டேன். கையில நீ எந்த கையில உங்களுக்கு வந்து பிபி போட்டு பாக்குறாங்கன்னு பாருங்க. அதே வேற கையில பார்க்க சொன்னா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பிபி வந்து இந்த வலது கையில இருக்கிற மாதிரி இடது கையில இருக்காது, இடது கையில இருக்கிற மாதிரி இடது கால்ல இருக்காது. உடலின் ஒவ்வொரு பாகத்துக்கும் ப்ரெஷர் வச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் மாறுபடும். கண்ணுக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருக்கும். அப்ப இதெல்லாம் வச்சு நீங்க டென்ஷனா இருக்கிறீங்க, ரொம்ப ப்ரெஷர் உங்களுக்கு ஏறி இருக்குன்னு சொல்லி அது மருந்து சாப்பிட வைக்கிறது. நீ நிரந்தர நோயாளி தான், உனக்கு பிபி இருந்துட்டே இருக்கு, வேற வழியில நீ காலத்துக்கும் இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான கொண்டு வர்றது. அப்புறம் கழிவுகளை வச்சு செய்யக்கூடிய பரிசோதனை இருக்குல்ல, சளி அப்புறம் மலம் அதை பேஸ் பண்ணி செய்யக்கூடியது, அப்புறம் சிறுநீர் அதுல இருந்து செய்யக்கூடிய கழிவு. அதுல அதை ரொம்ப ஒரு மருத்துவரா இருந்து இந்த நூலை எழுதுறதுனால நான் கடைசியா கன்க்ளூஷன்ல அதெல்லாம் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த உதாரணம் மட்டும் சொன்னதுல எனக்கு ரொம்ப பாதிச்ச உதாரணம் மட்டும் நான் எல்லாருமே வாசிச்சிடலாம். 1.5 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும், அந்த புத்தகத்தை அழகா படிச்சு முடிச்சிடலாம். அந்த கழிவுகளை எடுத்து நீங்க பரிசோதனை பண்ணி உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றது ரொம்ப மோசடியான வேலைங்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, கழிவு வெளியேறிச்சுன்னா பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அது கழிவு இல்ல, அது சிக்கல. உடலுக்கு என்ன தன்மை இருக்குன்னா, தனக்கு இருக்கக்கூடிய ஆபத்தை சரி பண்ணிக்கிற பக்குவம் உடம்புக்கு தானா இருக்கு. தானே தகவமைச்சுக்கும். சூழல் தட்பவெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைச்சுக்கும். தனக்கு இருக்கக்கூடிய பாதிப்பை ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து இந்த மஞ்சக்காமால இருக்குன்னா எல்லோயிஷா வருதுன்னா அது பித்தம். ஒவ்வொரு முறை எல்லோயிஷா வர 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 பித்தம் வெளியேறுதுன்னு அர்த்தம். ஆனா எல்லோயிஷா இருக்கு, உங்களுக்கு மஞ்சக்காமால இருக்கு, நீங்க மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்றது ஒரு உதாரணத்துக்கு. அப்போ இந்த கழிவுகள், உடல் வெளியேற்றக்கூடிய கழிவுகளை வச்சு பரிசோதனை பண்ணிட்டு பிரச்சனை சரியாயிடுச்சு நீங்க நிம்மதியா இருங்கன்னு சொல்லாம, அப்படிதான் சொல்லணும், அதுதான் முறை. உண்மையான நியாயமான வழிகாட்டுதெல்லாம் அதுவாதான் இருக்க முடியும். ஆனா உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நீங்க வந்து நோயாளி தான் அப்படின்னு சொல்லி மூளை செலவை செய்கிற வேலையைத்தான் இந்த லெபார்டரிஸ் செய்து அப்படின்ற ஒரு அழுத்தமான வாதத்தை வைக்கிறாரு. அவரே நிறைய மருத்துவ சான்றுகளையும் இதுல கொடுக்குறாரு. வேற வேற இடத்துல செய்யப்பட்ட மருத்துவ சான்றுகளை கொடுக்குறாரு. சுகர்ன்ற விஷயத்த வச்சு நமக்கு குளுக்கோஸ் தானே சுகர்னு சொல்றோம், அது அதிகமாகிறது குறையறதுங்கிறது சாதாரணமா நடக்கிற வேலை. ஆனா மாத்திரை சாப்பிட்டு 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 நம்ம நிரந்தரமா ஒரு சுகர் பேஷண்டா வைக்கிறது. ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்களோட லேபுக்கு போறவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இவங்க லேப்ல நிறைய உங்களுக்கு ஆஃபர் எல்லாம் கொடுக்குறாங்க, பாடி செக்அப் பண்றன்ற மாதிரியான ஆஃபர் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ இது எல்லாமே என்னன்னா, மருத்துவத்துறையிலிருந்து நட்பு ரீதியான மருத்துவம், மக்களை வந்து பயத்தை போக்கி நல்வாழ்வுக்கு வழிநடத்துகிற மருத்துவம் அப்படிங்கிறத காலில் போட்டு மிதிச்சு ஒண்ணுமில்லாமாக்கி அச்சுறுத்துகிற மருத்துவமா இது மாறி இருக்கு. மக்களை ஒரு விஷமத்தனமான வாழ்க்கையில் நகர்த்தி சென்றதாக இன்னைக்கு மருத்துவ ஆய்வு கூடங்கள் மாறி போயிருக்கு. அங்க யாருமே கேள்வி கேட்க முடியாது, நம்ம யாரும் உள்ள போக முடியாது, யாரும் இல்ல, அதிகாரிகளும் போக முடியாது, பொதுமக்களும் போய் நம்ம பிரிண்ட் அவுட் கேட்கலாமே தவிர நீங்க எப்படி பண்றீங்க, என்ன மாதிரி மெத்தடை பயன்படுத்தி நீங்க இப்ப என்னோட இதுதான், நீங்க என்னோட மாதிரி தானே டெஸ்ட் பண்றீங்க, அது என்ன எந்த மாதிரி மெத்தட்ல பண்றீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, டெமோ காட்டுங்கன்னா காமிக்க மாட்டாங்க. அதுல யாரெல்லாம் வேலை செய்யறா, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஆனா என்ன மெத்தட்ல நடக்குதுன்னு தெரியாது. ஆக மருத்துவ ஆய்வு கூடங்கள் என்கிற நோய், அதே ஒரு நோய், ஒரு புற்றுநோய் மாதிரி அங்கங்க பரவி மக்களை நிரந்தர நோயாளிகள் என்கிற எண்ணத்தை கொடுத்து நல்வாழ்வை வாழ விடாமல் ஒரு மாதிரி தவறாக சமுதாயத்தையே அடிமைப்படுத்தி வைக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. அதை எப்படி இவ்வளவு பேர் கண்ணு காணாம இருக்கிறாங்க, அது இவ்வளவு அளவுக்கு வணிகமயமாக்கப்பட்டிருக்கு, இதனுடைய ஆபத்தை என்று தான் சமூகம் உணரப்போகுது அப்படின்னு தெரியல. அதுக்குள்ள போயிட்டு வெளில வந்து பேசுறது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். மருத்துவரா அவர் நினைச்சிருந்தா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி எங்கேயாவது ஒரு பிராக்டிஷனரா இருந்து ஏதோ பண்ணிருக்கலாம். ஆனா அவர் அதுல இருந்து வெளியில வந்து மக்கள்கிட்ட அந்த உண்மையை போட்டு உடைக்கணும், சொல்லணும், முகத்தறியை கிழித்து எறியணும்னு நினைச்ச அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டியதா இருக்கு. ஆக மருத்துவ ஆய்வு கூடங்கள் பற்றின கற்பிதங்கள் மாற்றப்படணும், அதை பற்றின தவறான புரிதல்கள் போக்கணும்.
இன்னும் நம்ம தெளிவடையணும். இன்னும் படித்தவர்கள் மத்தியில இதை பத்தின புரிதல் இல்லாம இருக்கு. மருத்துவ ஆய்வுக்கூடங்கள் பார்த்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, பயத்தை கொடுக்கறது இருக்குல்ல, வாழ்க்கை மீதான பயத்தை, நோய் மீதான பயத்தை, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடாது, இதை செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்கன்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டு ஓட 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 நான் ஓடினேன் வாழ்க்கை, அந்த மாதிரி நம்ம விரட்டி விரட்டி வேட்டையாடுகிற ஒரு அசுரத்தனமான வேலையைத்தான் இந்த மருத்துவ ஆய்வுக்கூடங்கள் செய்கின்றன அன்றி எந்த விதத்திலும் மக்களுக்கு நன்மை தயக்கிற வேலையை செய்யவில்லை என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். எல்லோரும் வாசிக்க வேண்டிய புத்தகம். நல்வாய்ப்புக்கு நன்றி. மிகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு புத்தகம். நிச்சயமாக மருத்துவம் ஆய்வுக்கூடங்களும் சரி, மருத்துவமனைகளும் சரி, இன்றைக்கு வணிக நோக்கில் தான் செயல்படுகிறது. அவர் தம்பி சொன்ன மாதிரி நிறைய ஆஃபர் தர்றாங்க. மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிட்டா இது பண்ணா இது ஃப்ரீ, இவ்வளவு % டிஸ்கவுண்ட் அப்படிலாம் வந்து சொல்லி மக்களை வந்துட்டு ஈர்க்கிறார்கள் அப்படிங்கிற உண்மையெல்லாம் நல்லாவே எடுத்துரைத்தார். நல்ல ஒரு அருமையான புத்தகம். கண்டிப்பாக அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம், விழிப்புணர்வு பெற வேண்டிய ஒரு புத்தகம். இன்றைக்கு பகிரப்பட்ட அனைத்து புத்தகங்கள், குறிப்பாக புதிதாக நிறைய பேர் இன்னைக்கு பேசுனது சந்தோஷமா இருந்தது. பொதுவா பாத்தீங்கன்னா நானு, ராமன் சார், செல்வம் சார், முருகேசன் சார் இவங்க தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வித்தியாசமான குரல்கள், வித்தியாசமான புத்தகங்கள், வித்தியாசமான உரைகளை கேட்க முடிந்தது. மிகவும் நன்றாக இருந்தது. நான் என்னுடைய விருப்ப புத்தகமாக ஞானி அவர்களின் நெருப்பு மலர்கள் என்ற புத்தகத்தை பகிர்ந்திருந்தேன். உண்மையாலுமே இதுவும் எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம்தான். சிறிய புத்தகம்தான், ஒரு 72 பக்கம். இதுல என்னன்னா, பெண் போராளிகளை, இதுவரை வரலாற்றிலே பதிவு செய்யப்படாத மகளிரை பற்றி சொல்லி இருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், பிரீத்தின்னு ஒரு பொண்ணு ஒரு ஆங்கில அதிகாரிகளை சுடுவதற்காக உளவாளியாக ஒரு 20-22 வயசு பொண்ணு. கடைசியில அவள் சுடப்பட்ட போது கையில சைனைடு பொட்டலத்தை வச்சுக்கிட்டு போலீஸ்காரவங்க கிட்ட அகப்படாம அதை சாப்பிட்டுட்டு செத்து போறான். ஸோ அதெல்லாம் வரலாற்றிலே பதியப்படவில்லை. குறிப்பா பார்த்தா ருக்மாபாய் அப்படின்னு ஒரு பெண்ணை பற்றிய ஒரு வரலாறு இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ருக்மாபாய் அப்படிங்கிற பொண்ணு மராத்தி பெண். அவளுக்கு வந்து ஒரு அவங்க அம்மா ஜெயந்தி, அவங்க அம்மாவுக்கு வந்து திருமணமாகி கணவன் இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்க 2வதாக ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த கால சட்டப்படி முதல் கணவன் இறந்து விட்டால் அந்த பெண் 2வதாக ஒரு திருமணம் செய்து கொண்டால் இந்த முதல் கணவனுடைய சொத்துல பங்கு கிடையாதுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, முதலையே ருக்மாபாய் பேர்ல அந்த சொத்தை எழுதி வச்சுட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த 2வது கல்யாணம் பண்ண டாக்டர் வந்து ருக்மாபாயை நல்லா படிக்க வைக்கிறாரு, நல்லா அன்பா இருக்காரு. ஒரு 11 வயசுல இந்த ருக்மாபாய்க்கு ஒரு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த திருமணத்துல வந்து ஒரு சொந்தக்கார பையனையே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவன் வந்து ரொம்ப படிக்காம சோம்பேறியா வீட்டுல இருந்துட்டு இவளுடைய பணத்துல சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருக்கான். இந்த நிலையில அவ வந்து ஓகே, அதான் அந்த ருக்மாபாயை பற்றி இந்த புத்தகம் சொல்லுது. அதே மாதிரி அந்த அடிமை முறையை பத்தி சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த காலத்துல அந்த கற்பு கவசம்னு ஒண்ணு போட்டுட்டு போவாங்களாம். இப்ப அந்த காலம் சொல்ல முடியாது, ஒரு 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில 1880-90 இந்த சமுதாயம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, கற்பு கவசம்னு ஒரு மெலிதான ஒரு உலோக தகடை அந்த பெண்ணினுடைய மார்பகத்துல அணிவிச்சு அதுக்கு ஒரு பூட்டு போட்டுட்டு போவாங்களாம். அந்த கணவன் எடுத்துட்டு போயிடுவானா, திரும்ப வந்து அவன் தான் அந்த வந்து திறந்து வைக்கணும். சோ இவ்வளவு கேவலமாக, இவ்வளவு மோசமாக பெண்கள் இந்த நாட்டிலே நடத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இது பதிவு செய்கிறது. அதுக்கு அதே மாதிரி எதிரியா ஒரு பழங்குடி பெண்கள் எப்படி இந்த சமுதாயத்திலே போராடினார்கள். கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு கூட ரீசெண்டா கூட அந்த மணிப்பூர்ல நடந்த போராட்டங்களை எல்லாம் பார்க்கிறோம். அந்த கற்பழித்தவர்களுக்கு நேர போய் நிர்வாணமாகவே இருந்து அவர்களிடத்தெல்லாம் போராடினார்கள். அதை பற்றியெல்லாம் ஞானி இந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். உண்மையிலுமே அந்த பெண்கள் வெளியிலே மலராக இருந்தால் கூட உள்ளத்திலே நெருப்பாக இருந்து அதுதான் அவர்கள் நெருப்பு மலர்களாக போராடினார்கள். அதே மாதிரி மணலூர் மணியம்மையை பற்றி சொல்கிறார். வாலாம்பாள் என்ற பிராமண பெண் விதவையா ஆயிரா. அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல சேர்ந்து, கம்யூனிஸ்ட் பார்ட்டியில சேர்ந்து அந்த நில அடிமைகளுக்கு எதிராக போராடுகிறார். கடைசியில அவளை என்ன பண்ணிடுறாங்க,
ஒரு மானை ஏவி அந்த மான் கொம்பால முட்டி அவ செத்து போயிடுறா. ஆனால் அதை விபத்து என்று பதிவு செய்கிறார்கள். இப்படியெல்லாம் அந்த பெண் போராளிகளை பற்றி, பெண்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கொடுமைகளை பற்றி எல்லாம் இந்த புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது. கண்டிப்பாக அனைவரும் படிக்க வேண்டிய புத்தகம் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, இந்த குழுவினை நெறிப்படுத்துகின்ற வாய்ப்பு எனக்கு கொடுத்த பகிர்வு குழுமத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதிலே பங்கேற்று தங்களுடைய விருப்ப புத்தகங்களை பற்றி கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.